வணக்கம். தற்போதைய நேரத்திற்கான டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு இடையேயான ஆம்னி பேருந்துகள் முழுமையாக நிறுத்தப்பட உள்ளன. சுற்றுலா அனுமதி பெற்ற பேருந்துகள் எங்கும் இயங்கலாம் என்றாலும் மாநிலங்களின் வரி விதிப்பு முறையில் ஒரே மாதிரி விதிமுறைகள் இல்லாததால் சிக்கல் உருவாகியுள்ளது. திடீர் அபராதங்களும் ஒன்றுடன் ஒன்று மேற்படி வரும் வரிகளும் தங்கள் மீது தாங்க முடியாத நிதிச்சுமையை ஏற்படுத்தியுள்ளதாக பேருந்து உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திமுக அரசு 54 மாதங்கள் ஆட்சியில் இருந்தும் மக்களின் வாழ்க்கை மேம்படவில்லை என்றும் காவிரி, தாமிரபரணி, நொய்யல், வைகை போன்ற நதிகள் அனைத்தும் மாசடைந்துள்ளதாகவும் பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தை விவசாயமயமாக மாற்றுவதாக வாக்குறுதி அளித்த ஸ்டாலின் அரசு இன்று விவசாயிகளை தள்ளிவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார். இன்னும் 108 நாட்களில் திமுக ஆட்சி முடிவுக்கு வரும் என்றும் அன்புமணி உறுதியாக கூறியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு ஒருங்கிணைந்த கட்டிட வளர்ச்சி விதிகளில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி குடியிருப்பு மற்றும் வணிக இடங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் வசதி கட்டாயம் என குறிப்பிட்டு தமிழக அரசு அரசிதழ் வெளியிட்டுள்ளது. இந்த புதிய விதிகளின்படி 8 வீடுகளுக்கு மேலான அல்லது 750 சதுர மீட்டருக்கு அதிகமான பரப்பளவில் கட்டப்படும் புதிய குடியிருப்புகளில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் வசதி கட்டாயமாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்களை கையாளும் திறனை அதிகரிப்பதற்காக நாடு முழுவதும் 20 நகரங்களில் மெகா கோச்சிங் முனையங்களை அமைக்க ரயில்வே அமைச்சகம் தயாராகி வருகிறது. இந்த நடவடிக்கை பண்டிகை மற்றும் குளிர்கால, கோடைக்காலம் போன்ற உச்ச பயண காலங்களில் சீரான ரயில் இயக்கத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது என இந்திய ரயில்வே துறை குறிப்பிட்டுள்ளது. பொதுக்கூட்டங்கள், பேரணிகள், ரோட் ஷோ, ஆர்ப்பாட்டம் போன்றவற்றிற்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு முன்மொழிந்துள்ளது. இந்த விதிமுறைகளை ஏற்க முடியாது என அரசியல் கட்சிகள் அரசுக்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். அரசியல் கட்சிகள் இயங்குவதையே முடக்கும் வகையில் செயல்படுவதை ஏற்க முடியாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் கூறியுள்ளார். இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.